ஃபுட் இஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் கோயிங் டு பி எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு எக்ஸாக்டிக் ஃபுட்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ ரெகுலர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் இது வந்து நம்ம எங்கேயாவது எப்போயாவது போய் ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போயாவது வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ நார்மல் ஃபுட். எல்லோரும் நம்ம சாப்பிட்றது ஆக்சுவலி, அண்ட் எவ்ரிபடி லைக்ஸ் டு ஹேவ் திஸ் ஃபுட். ஸோ தட் ஃபுட் இஸ் பொங்கல். எஸ், டுடே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது we are going to eat பொங்கல். என்னடா காலையில் சாப்பிட வேண்டிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்தை வந்து நீ ரிவ்யூ பண்ணுற, இட்ஸ் அ நார்மல் ஃபுட், வை யூ வாண்ட் டு ரிவ்யூ அப்படின்னு so many people can ask. பட் என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, த திங் இஸ் நம்ம பெரும்பாலும் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பெருசாக நம்ம கண்டுக்கிறது இல்லை. யூனோ த பெஸ்ட் டே ஸ்டார்ட்ஸ் வித் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, ஈவன் இஃப் யூர் ஹோம் அண்ட் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி, இஃப் தட் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் நாட் குட், இட் வில் கம்ப்ளீட்லி ஸ்பாயில் யுவர் மூட். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அது அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுடைய எல்லா வேலையிலுமே. ஸோ தட் இஸ் ஹவ் த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவ் திஸ் டே ஃபார் மீ அப்படின்றது வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் டிசைட் பண்ணும்போது, பட் ஆக்சுவலி திஸ் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ இட்ஸ் ரியலி ஸ்பாயில் மை மூட் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, டுடே இஸ் மை லீவ். சீக்கிரமாக ஐ வேக்கப், முழிச்சிட்டேன், என்னன்னு தெரியல. ஸோ பசி எடுத்துருச்சு. ஸோ ஐ தாட் ஆஃப் ஓகே ஆர்டர் சம் ஃபுட் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணால் கிட்டத்தட்ட 1 hour ஆகி போயிடுச்சு. ஸ்டில் த ஃபுட் இஸ் நாட் அரைவ்ட். அது இட் இஸ் நாட் வெரி லாங், ரொம்பவும் கிடையாது. ஜஸ்ட் இதே கம்யூனிட்டியில் இருக்கிற, நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன், த ஃபுட் வாஸ் குட்னு. அதே ரெஸ்டாரண்ட்டு தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் த ஃபுட் இஸ் நாட் அரைவ்ட். ஐ டோன்ட் நோ ஹவு லாங் இட் டேக்ஸ். Anyhow, I have to buy and eat because I already planned to make this video. I don't recommend this hotel for placing orders online because I'm just 6 buildings block away of this restaurant. But just more than 1 hour, food is not reached. Okay, food is somehow good, but I don't recommend for online orders. If you want to go and have it, go straight to the restaurant and have it. Okay, get back to the Pongal history. All Pongal is a traditional festival in India, especially for Tamil people. What is the meaning of Pongal? Rice போட்டு அது பொங்கி பானையிலிருந்து, if it splits out of the pot, that's called Pongal. Pongal means it's like a boil பண்ணுறதுக்கு பேர் தான் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டோம்னா, இட் இஸ் ஸ்டார்டட் லைக் 200 BC and 300 BC பேக்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஹிஸ்ட்ரிஸ் வந்து சொல்லுது. ஓகே, we have 2 kinds of பொங்கல், which is sweet and spicy பொங்கல். பேசிக்கலி ஸ்பைசி பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா வித் மூங்கால், அப்புறம் ரைஸ் அண்ட் பெப்பர், கீ, கேஷ்யூ இதெல்லாம் போட்டு செய்கிறது தான் அந்த ஸ்பைசி பொங்கல். அண்ட் ஸ்பைசி பொங்கல் ஹேவ் அ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இஸ் லாட், பிகாஸ் அதில் வந்து நம்ம மூங்கால் போடுறோம், அப்புறம் தட் கிவ்ஸ் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் எல்லாமே அதில் வந்து கம்ப்ளீட் பேக்டாக இருக்குது. அண்ட் பெப்பர், பிளாக் பெப்பர் கிவ்ஸ் அ வெரி healthy for our body. Finally, after more than 1 hour 10-15 minutes long wait, finally food arrived. Again I'm telling you, the same hotel, Bombay Lemon Chilli Udupi hotel, another order பண்ணிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னோடனே ஐ நோ எவ்ரிபடி லைக் டு ஹேவ் இட்லி, தோசா, பொங்கல். ஸோ எனக்கு சின்ன வயசில் பொங்கல் பேசிக்கலி பிடிக்காது. ஸோ பட் இப்போ ஓகே, nowadays I like to started eating பொங்கல். ஸோ now இப்போ இந்த பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா, ஐ பிளேஸ் 1 பொங்கல் அண்ட் ஒரு வடை, டீ நினைக்கிறேன். டீ எதில் போட்டு கொடுத்துருக்கீங்க, ஷிட். ஓகே, ஸோ டோட்டல் பில் இஸ் லைக் 12 dirham இன்க்ளூடிங் 1 water bottle. இந்த பொங்கலை நம்ம வந்து பிரித்து டேஸ்ட் பண்ணணும். எல்லாரும் நினைக்கலாம், மேபி பீப்புள் திங்க் பொங்கல்லாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஒரு டிஷ்ஷாக யூ ஆர் மேக்கிங் ஃபுட் ரிவ்யூ. பட் ஆஸ் ஐ செட், நோ, பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவோம். பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம டிசைட் பண்ணுது. அண்ட் most of the people don't know where they get exactly good dosa, good pongal or something like that. ஸோ அதனால் நம்ம ஊர்லேயே சம்டைம்ஸ் பொங்கல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கு. பொங்கல் இஸ் அ ஸ்பெஷல் ஃபுட். we cannot expect everywhere it should be tasty and good. So that's what I prefer to buy pongal, because dosa is okay alternative. Worldwide எல்லாருக்கும் தெரியும், it's just a crispy product. So now இது அப்படியே பொங்கல் அப்படியே இந்த சாம்பாரை ஊற்றி, ஓகே. ஸோ now இந்த பக்கம் கொஞ்சம் தேங்காய் சட்னி ஊற்றி, கார சட்னி பொடி வேண்டாம்,
வடை இருக்காது, வடை பட் வடை 2 dirhamsக்கு கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது. தே ஷுட் மேக் சம் பிக். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, சூப்பராக இருக்குது பொங்கல். 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன், டென்ஷன் ஆகிட்டேன். ஐ காட் டென்ஸ் பட் ஸ்டில் ஃபுட் ஆர் குட். பட் என்ன இன்னும் கொஞ்சம் ஏன்னா அது லேட் பண்ணிட்டா கூட டெலிவரி லேட் ஆச்சு, அந்த கூலாச்சு வந்ததில்ல, கொஞ்சம் சூடு குறைஞ்சிருக்கு. It is with hot awesome taste. Let me check this vada. Yes, UAE la, to be honest, I never taste such vada. Unda vada never எங்கேயுமே. பிகாஸ் இது என்ன சொல்லுவாங்க, ஒன்று கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இல்லை ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இந்த ரியல் உளுந்த வடை டேஸ்ட் I never had anywhere. Here I feel it. See, basically food vlogs என்ன பண்ணுவாங்க, go to the restaurant, talk to the people, maybe they know the owner, சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. So I don't want to do that. எப்போல்லாம் எனக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் போவேன் சாப்பிட்றதுக்கு. That's why I'm making videos, food reviews. So this is my real, because that's why the same, I buy from the same restaurant. Last time பார்த்தீங்கன்னா தோசை, I went there and I eat in the same restaurant. Today also I want to have a breakfast, so from the same restaurant I just called it in the phone, means place order. Without this vada, no pongal will be finished. Another combination, this is a good combination. But everybody wonders why there is a hole in the vada. It's actually not a history, it is a science. There is a science behind this, you know. The hole போடும்போது நமக்கு it easily the base gets, it's something like a Tamil, English called donuts. Okay, Tamil donut. Donutly we will have a holes. So that's how the holes பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நடுவில் மட்டும் சரியாக வேகாது. பிகாஸ் இட் ஹேஸ் டு பி குக்ட் இன் த லோ ஃப்ளேம். கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் கலர் அதிகமாகிடும், தீஞ்சிடும். தட்ஸ் வை I'm going to open this tea. Basically tea இப்படி கொடுக்க மாட்டாங்க. They have a standard in everything, but I don't know why in the tea they made like this. Even in normal chai wala dukan they are giving like this. They're providing the cup with the lid. Let me check how the tea tastes. It was cold, yeah, not hot. The taste was okay, but cold. Okay friends, I think this explanation is fair enough. இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் போய் தாராளமாக ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு வந்து ஐம் ஹாப்பி வித் த ரெஸ்டாரண்ட். இன்னும் எஸ்டர்டே தோசை சில்லி பரோட்டா சாப்பிட்ருங்க. ஸோ திஸ் பொங்கல் ஃபர்ஸ்ட் டே the tandoori also, that was also good. According to me the food was good with this hotel, so you can have it. But only thing is delivery, you have to make sure whether they will deliver it on time. So that is highly disappointed for me. And the delivery of chai also not that much standard. Apart from this, the price wise is okay as compared to Dubai. And I have another plan also. Instead of buying and making reviews like this, அதெல்லாம் ஹோட்டலில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது. So instead of that, I have an idea. Why I can't make live food reviews on the restaurants when I'm going there? அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது. Leave your comment. அதில் எனக்கு எந்த அளவுக்கு I don't know how it is possible, because maybe there is a network issues, whether I can't do or not do, able to do or not, I don't know. And it's going to be a long review. I don't know whether you people like to watch the entire live session or not. So just leave your comments. If you people like to see the real live review of food, then I'm interested to do that based on your comments. So here I am going to end this video. So now I am going to complete my pongal and vada and everything. Mahadarama, don't forget to subscribe my channel, share to your friends. Basically this is the first ever food review video. Might be you guys watched with English and Tamil. ரெண்டுத்துலயும் பார்த்துட்டு இருக்க ஒரே வீடியோவா இதாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். So all you people do only one thing is just subscribe and then press the bell button with the notification symbol all. Okay, அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு டைத்துக்கு வந்து சேரும். Because so many of them saying that my videos are not reaching them. YouTube சரி பண்ணுது. Don't get into that. Don't get stuck into that. Fine. See you all.